வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவிடி அப்படின்ற ஒரு ட்ரேடிங் நிறுவனத்தை பற்றி முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ட்ரேடிங் இப்போ வர ட்ரேடிங் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கூட ரன் ஆக மாட்டுது அப்படின்ட்டு. இதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இடிஏஆர்பி ஓகேங்களா, அது பக்காவாக இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போது யார் நல்லா ரன் பண்ணுறாங்க பண்ணல அப்படின்றது தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎஃப்னு ஒரு கம்பெனி, நான் இன்றைக்கி கூட குரூப்பில் வந்து விட்ராவல் ப்ரூஃப் போட்டிருப்பேன் சரிங்களா. அது 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, இன்னும் பக்காவாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, ஓரளவு இது ஒரு 30-35 நாள் போகும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை ஓகேங்களா. அதனால் இன்றைக்கி எடுத்தேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 28/5/2024 நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி தான் நான் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்றைக்கி ட்ரேடிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இதில் என்ன இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரேடிங் கம்பெனி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நடுவில் வந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கம்பெனியோடைய டெலகிராம் சேனல் ஓகேங்களா. டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தா தெரியும், 101 பேர் சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிஸ்னஸ் கொடுத்தவருக்கு பேமெண்ட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 9 1 hour ஓகேங்களா. டெய்லி ஈவினிங், அதாவது பார்த்தீங்கன்னா நைட்டு 8 to 9 வந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். விட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே திங்கள் டு வெள்ளி வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட நான் ட்ரேட் பண்ணேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கால் புட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம டேரெக்டாக போய்ட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு ட்ரேட் பண்ணுவோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூட்லெஸ் ஓகேங்களா. சிக்னல் ப்ராடக்ட் வந்து டூட்லெஸ்ஸு பை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப ஷோ பண்ணுறேன். இது மற்ற கம்பெனி மாதிரி ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ வந்து டூட்லெஸ் ஓகேங்களா, டூட்லெஸ்ன்னு டச் பண்ணால் நமக்கு கிளிக் ஆகாது ஓகேங்களா. இது எப்படி ட்ரேட் பண்ணணும்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எதுக்கு வந்துன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் என்ற ஆப்ஷனை டச் பண்ணணும். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரேடுன்ற ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஷோ ஆகும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஐபி 0வா விஐபி 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஐபி 0வில் இருக்கோம் ஜாயின் பண்ணும்போது இல்லையா. இதில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்னல் ப்ராடக்ட்டை டச் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. டூட்லெஸ் அப்படின்னு டச் பண்ணும்போது நமக்கு கிளிக் ஆகும். நான் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது தெரிய கிடையாது, ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அட்மின் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எனக்கு பிஸ்னஸ் கொடுத்த வந்து ஹிந்தி பர்சன், அவருக்கு நான் கேட்டு என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் போய்ட்டு இந்த ஆப்ஷன் வந்தது புட்டா கால் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும். நீங்கள் அந்த ஆப்ஷன் உள்ள போய்ட்டு நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போயிடணும். இப்போ வந்து பை இன்னும் கால் புட்டுன்ற மாதிரி இருக்கும், இதில் பைன்னு இருக்கும். பைன்ற ஆப்ஷனை பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஓகேன்னு கொடுக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தா உங்களுக்கு ட்ரேடிங் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். இதுதான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது எடுக்க காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஓகேங்களா. இது சிக்னல் ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். மற்றளவு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் யூஎன்ஐ அதுபோல் நிறைய காயின் இருக்கும். அதுபோல் காயின் கிடையாது. இது கொஞ்சம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. அதனால் ஓரளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், டோட்டலாக அந்த காயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம அதில் இருக்க மாதிரி கிடையாது. அதனால் ஓரளவு ரன் பண்ணுவோம் அப்படின்றது நம்பிக்கை. மற்றபடி எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ரீசார்ஜின்ற ஆப்ஷன் போய் ரீசார்ஜ் பண்ணிக்க வேண்டியதான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 500 ரூபாங்க இதில் ஓகேங்களா. ஒன்றுமே கிடையாது. பேமெண்ட் சேனல் செலக்ட் பண்ணி தான் இருக்கும் ஆல்ரெடி. இதில் வந்து 500 ரூபான்ற செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ரொம்ப சிம்பிள் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் கேப் பேமெண்ட்டே பண்ணுங்கள். இதில் இருக்குது இல்லையா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடிஆர் நம்பர் போடுற ஆப்ஷனும் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுங்க. அதுபோல் பண்ணாதீங்க. இதில் வந்து நீங்கள் யூபிஐடி காப்பி பண்ணி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேடிஎம்மில் பண்ணுறது பெஸ்ட் ஓகேங்களா. பேடிஎம் செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்தா போதும். பேன் கொடுத்தோடனே உங்களுக்கு பேமெண்ட்டு போயிடும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்தோடனே ஜஸ்ட் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா. ஆல்ரெடி எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம டீமில் எல்லாருக்குமே தெரியும். ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அடுத்தது ப்ராஃபிட் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது ப்ராஃபிட் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது ஓகேங்களா. எவ்வளோ ப்ராஃபிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேலரி எல்லாமே இந்த டீட்டெயில் இதிலே இருக்குது ஓகேங்களா. எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ பேர் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல் சேர்த்து 20 பேர் வந்தால் நமக்கு டெய்லி சேலரி அவைலபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம் நீங்கள். இதில் வந்து அடிஷ்னலாக இதோ இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரேடிங் கம்பெனியில் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு உங்கள் இன்விடேஷன் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து டீம் இதில் போய் செக் பண்ணிக்கலாம். சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு அட்மினுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எப்படி பண்ணுறது அதை சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்டு
வேலெட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மைன். ஓகேங்களா, எல்லா ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஓகேங்களா, இது நல்லா போயிட்டுருக்கு. நான் என்னென்னா ட்ரேடிங் அப்ளிகேஷன் இப்போ எடுக்க வேண்டாம்னு பார்த்துருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ட்ரேடிங் அந்த கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம யூஎன்ஐ, டிஆர்எக்ஸு, எஸ்ஹெச்ஐபி, யூஓஎஸ், யூஎன்ஐ அப்படி தான் வந்திருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லையா, சிக்னல் ப்ராடக்ட் எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதெல்லாம் சரி எடுப்போம் அப்படின்ற மாதிரி. இதில் என்னென்னா அந்த ட்ரேடிங் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ட்ரேடிங்கே பண்ண முடியும். ஓகேங்களா, நம்ம எந்த லெவலில் இருக்கோமோ அதுக்கு தகுந்தபடி நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் எந்த லெவலோ அந்த லெவலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரியா, இதை பண்ணக்கூடாது, இந்த காயின் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான், சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என்னுடைய நண்பர்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். இந்த வருமான வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணும்போது 500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம மிடில் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் 500 பெரிய முதலீடு தான். ஓகேங்களா, அதனால் நான் என்ன பண்ணேன்னா நானும் என்னுடைய நண்பரும் 2 பேரும் சேர்ந்து இந்த வருமான வாய்ப்பில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்களும் இது போல் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, ஒரு 5 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணலாம், இல்லை 2 பேர் இல்லை 3 பேர் டிவைட் பண்ணும்போது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பேர் நாங்கள் ஜாயின் பண்ணியிருந்தால் நாங்கள் 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 250 போட்டு பண்ணுறோம். இது போல் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். எப்பயுமே பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் என்ன செய்கிறனோ என்ன பண்ணுறனோ அதை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா, நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்களுடைய விருப்பம். எதையுமே நம்ம நல்ல ஒரு வருமான வாய்ப்பு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா, அப்போ இடிஏஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு ரன் ஆகும் நம்ம எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து நிறைய ட்ரேடிங் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 15 கம்பெனி கிட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ நிலச்சி நிற்குது, நல்லா ரன் ஆகுது. ஓகேங்களா, இப்போ எது ரன் ஆகுது ரன் ஆகலன்னு தெரியல. இருந்தாலும் இது ரன் ஆகுன்ற நம்பிக்கையில் இதை எடுத்திருக்கேன். விருப்பம் இருக்க நபர் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். எதுக்கும் நம்ம ஷூரிட்டி கொடுக்க முடியாது. என்னுடைய நம்பிக்கை ஓரளவு ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் தான் எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.